அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். இந்த கலியுகத்தின் மிக சக்தி வாய்ந்த இடமான திருச்செந்தூரில் இருக்கேன். அறுபடை வீடில் எல்லா படைக்கும் போகும்போது ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் இந்த திருச்செந்தூருக்கு மட்டும் நினச்சாலே நம்மளுக்கு அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது ஏன்னு தெரில, இந்த இடத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான சக்தி அது. திருச்செந்தூர் முருகர்கிட்ட என்ன கேட்கலாம், திருச்செந்தூர் முருகர் எப்படி வழிபடலாம், திருச்செந்தூர் முருகர் என்ன கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எத்தனையோ முருக பக்தர்கிட்ட கேட்பாங்க. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ தான் மூவர் சமாதிக்கு போயிட்டு மௌனசாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமி அவங்க சன்னையில் தியானம் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பதிவு செய்யணும்னு சொல்லி பதிவு செய்கிறேன். திருச்செந்தூர் முருகிட்ட நிஜமாலையும் என்ன கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம், பேர், புகழ், செல்வாக்கு, குழந்தை, சொத்து, வீடு, காரு, கடன் பிரச்சனை, இடம், இது எல்லாமே தயவுசெய்து கேட்டுறாதீங்க. நீங்கள் திருச்செந்தூர் முருகிட்ட கேட்க வேண்டியது ஒன்று மட்டும்தான். முருகா, என் ஊழ்வினை கருமைவினை எப்படி ஒன்றாலும் இருக்கட்டும், என் வாழ்நாளில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் பார்க்கணுன்னு நினச்சா, சொல்லும் போதே எனக்கு உன்னை நான் பார்க்கணுன்னு நினச்சா என்னை கூட்டம் வந்து காட்டு முருகா, உன் முகத்தை காட்டு முருகான்னு மட்டும் திருச்செந்தூர் முருகிட்ட கேளுங்க. ஏன்னால் இந்த மண்ணை மிதித்தாலே இந்த மண்ணுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குது. இந்த மண்ணை மதித்தாலே உங்கள் வினை மாறும். அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளோட ஊழ்வினை கருமையினை விடாது. திருச்செந்தூர் முருகர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது ஒன்று தான். நான் நினச்சா உன்னை பார்க்கணும் முருகா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுன்னு மட்டும் கேளுங்க. ஸோ அந்த முகத்தை நம்ம பார்த்துட்டாலே நம்மளுக்கு சகலமும் கிடச்சிரும். சகல செல்வமும் கொடுக்குற தெய்வம் முருகர். பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை நம்ம பார்த்துட்டாலே, அவரை உணர்ந்துட்டாலே எல்லாமே கிடச்சிரும். ஸோ திருச்செந்தூர் முருகர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது இதுதான். எல்லா புகழும் முருகனுக்கே. எத்தனையோ கோயிலுக்கு போய் காணொலி பதிவு பண்ணும் போதெல்லாம் கிடைக்காத